إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கின்ற அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி நடப்பதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். உண்மையில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இபாதத் செய்வதற்கு அவனுக்கு என்ன என்ன வசதிகள் எல்லாம் தேவையோ அது அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவாகவே செய்து தந்திருக்கிறான். எவ்வாறென்றால், நாம் இந்த உலகத்திலே வருகிற பொழுது குழந்தைகளாக நாம் பிறந்தோம். அதன் பின்னால் பாடசாலை சென்று
கல்வி பயிலுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம். அதன் பின்னால் உயர்கல்வி என்று படித்தோம். அதன் பின்னால் நாம் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலை தேடிச் சென்றோம். அந்த தொழில் போதாத பொழுது 1, 2, 3 என்று சொல்லி நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவு பரக்கத் ஏற்பட வேண்டுமோ, அதிலே எந்த அளவு விசாலமாக வேண்டுமோ அந்த அளவு நாம் நம்முடைய தொழில் துறைகளை எல்லாம் வளர்த்தோம். அதன் பின்னால் குறிப்பிட்ட வயது வந்தவுடன் திருமணம் என்ற ஒன்றை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்து, அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு குழந்தைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு மனிதன் இபாதத் என்று அவன் இபாதத்திலே இருந்தால் அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தொழில்துறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இபாதத் செய்கிற பொழுது அவனுக்கு விரச உணர்வு ஏற்படும். அதனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இபாதத் என்று இருந்தாலும் எதிர்காலத்திலே அவனை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா குழந்தைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான். இங்கு நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இறைவன் இபாதத் செய்வதற்கு அல்லாஹு தஆலா ஏனைய புறக்காரணிகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இபாதத் செய்கிற பொழுது அந்த இபாதத்துக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இது அனைத்தையும் ஏற்படுத்தி தந்த அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா, அல்லது நாம் இபாதத் என்ற அடிப்படையில் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா, அல்லது நாம் நம்முடைய தொழில்துறை என்று வர வர இபாதத்திலே நாம் தோல்வி கண்டோமா என்பதைத்தான் சிந்தித்து பார்க்கணும். உண்மையில் இந்த உலகம், அதிலே இருக்கிற சுவண்டிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தது அவனை இன்னும் அதிகமாக வணங்க வேண்டும். கஷ்டமாக இருந்தோம், அல்லாஹ் தொழிலை தந்தான், பரக்கத் செஞ்சான், இன்னும் தந்தான். ஏன்? நாம ரிலாக்ஸ் ஆக வேண்டும். ஆனால் நாம் இன்னும் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்ற விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறோமா, அல்லது இன்னும் அதிகமாக இபாதத்துகள் செய்கிறோமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நாம் இங்கே உலகம் தேவை என்று சொல்லவில்லை, பொருளாதாரம் தேவை என்று சொல்லவில்லை, எல்லாம் ஒரு கணக்கோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இபாதத் என்று வருகிற பொழுது பாவிக்கின்ற அல் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கும் உலக விடயங்கள் என்று வருகிற பொழுது அதற்கு பாவிக்கின்ற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாருங்கள், வெள்ளிக்கிழமை நாள்களிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? அந்த சூரத்துல் ஜுமாவிலே நாம் பார்க்கிற பொழுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன் பால் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். வாங்க சொன்னா தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள். வசாரிஉ. இன்னொரு இடத்துல ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான விடயங்களிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறான். அதே நேரம் ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்து விட்டால் அதே சூறாவிலே சொல்லுகிறான், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் என்ன செய்யுங்க? பரந்து திரியுங்கள், பொருளாதாரம் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியில எல்லா பாகங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? போய் பொருளாதாரத்தை தேடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இபாதத் என்று வருகிற பொழுது போட்டி போடுங்கள், விரையுங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் என்று வருகிற பொழுது நடந்து போங்க என்று சொல்றான். இபாதத்துண்டா விரைஞ்சி வாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே எதனை முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அந்த விடயங்களிலே நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். எதிலே சரி பேலன்ஸாக, எதிலே நாம் நோர்மலாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களிலே நோர்மலாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது? உலகம் உலகம் என்று அதன்பால் விரைந்து செல்லுகிறோம். இபாதத் என்று வருகிற பொழுது சாதாரண லெவலிலே நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் இந்த உலகம் அதனுடைய இருக்கின்ற எல்லா சுவண்டிகளையும் தந்த நோக்கம் என்ன? உலகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், மறுமையை மறக்க வேண்டும் என்றா? அப்படி அல்ல. இபாதத் என்று வருகிற பொழுது அதிலே நாம் முழு மூச்சாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் இந்த உலகத்திலே சுவண்டிகளை அனுபவிக்கின்ற நாம் இபாதத் என்ற ஒரு விடயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் ஒரு மனிதன் இரண்டையும் சரி பேலன்ஸாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறது. எனவேதான் இன்று இந்த உலகத்திலே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய சொத்துக்களை சேர்க்கிறோம். அந்த சொத்துகள் சேர்க்கிற பொழுது நமக்கு மரணம் ஒன்று இருக்கிறது என்ற நினைவு வருகிறதா, அல்லது இன்னும் இன்னும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? அன்பானவர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவிலே மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டலாக அமைய வேண்டும் என்று நான் இந்த குத்துபாவிலே அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை எட்டி வைப்பதற்கு விரும்புகிறேன். ரமலானுடைய காலம் வந்தது, நிறைய நல்லமல்கள் செய்தோம். ஆனால் ரமலான் முடிந்து இன்னும் 2 வாரங்கள் கூட முழுமையாக செல்லவில்லை. பள்ளிவாசல்களிலே மக்களை காண்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் எப்படி பள்ளிவாசல்கள் எல்லாம் இருந்ததோ அதே லெவலுக்கு போயிட்டு ஒரு சீசனுக்காக வேண்டி மாத்திரம் அமல் செய்கின்ற மக்களாக இருந்தால் நாளை அல்லது இந்த இடத்திலே இருக்கிற நாம் நமக்கு மரணம் நிகழ்ந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் சிந்திக்க வேண்டும். மரணம் மூலமான அச்சம் இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மறுமை நோக்கிய சிந்தனைகளாக இருக்கும். இந்த உலகத்தை யாரும் கட்டியாள வந்தவர்கள் கிடையாது. எங்கு இருந்தாலும் எந்த வயதிலே இருந்தாலும் மரணம் அவர்களை வந்தடையும். யாரும் அதிலிருந்து தப்பிவிட முடியாது. இது நம் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். மரண பயம் என்றால் எல்லோருக்குமே ஒரு அச்சம் இருக்கிறது. மரணத்தை கண்டால் அந்த நேரத்திலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது. சற்று நேரத்தில் அதிலே மாற்றம் வரலாம். ஆனால் எந்த ஜனாசாவை பார்த்தாலும் எல்லோருடைய உள்ளங்களும் நடுநடுங்கக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு அடிப்படையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரிஸ் சபீல். எப்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது கஅன்னக கரீப், ஒரு பரதேசியை போல் இந்த உலகத்தில் நீ வாழ். நாம் பார்க்கலாம், சில ஆட்கள் தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டவர்கள், கவனிப்பாற்றவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கென்று சொந்தமாக எந்த ஒன்றுமே கிடைக்காது. ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்,
2-3 உடுப்புகள் இருக்கும். பரதேசி மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். நிரந்தரமான ஒரு இடம் இருக்காது. ஒரு நாள் இங்கே, இன்னொரு நாள் இன்னொரு இடம் என்று சொல்லி தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு நீ வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணம் பரதேசியை போன்றதாக இருக்க வேண்டும். ஏன், மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, கட்டியால வந்தவர்கள் கிடையாது என்ற சிந்தனையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகளார் இப்படியான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அதற்காக வேண்டி எந்த ஒன்றும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கக்கூடாது. நபிகளாருடைய காலத்திலும் பணக்காரர்கள் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவோ பெரிய செல்வந்தர். ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியான ஒரு செல்வந்தர்? இன்றும் கூட அவர்களுக்கு நன்மை சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் தானம் செய்த கிணறு தோட்டங்கள் எல்லாம் இன்றும் கூட மக்கள் உபயோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பாவிக்க பாவிக்க அவர்களுக்கும் இன்றும் கூட நன்மை சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பணக்கார ஒரு சஹாபி, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் தான் இருவரும். ஆனால் அவர்களுடைய எண்ணம் பரதேசியை போன்ற எண்ணமாக இருந்தது. மறுமை நோக்கிய பயணத்தை அவர்கள் விரும்பினார்கள், அதன்பால் அமல் செய்தார்கள். ஆனால் பணக்கார சஹாபாக்களாகவும் இருந்தார்கள். இந்த ஹதீஸிலே நபிகளார் 2 உதாரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, பரதேசிய போல் நீ வாழ், அல்லது ஆபிரு சபீல், வழிப்போக்கன். என்ன, ஒரு நாளைக்கு இந்த ஊர், ஒரு நாளைக்கு அடுத்த ஊர். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிப்போக்கனுக்கு ரோட்டில் நடந்து திரிற யாருக்காவது சொந்தமான இடம் இருக்குமா? இருக்க முடியாது. நபிகளார் இந்த 2 உதாரணங்களையும் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நீ வாழ்றென்றால் இப்படியான சிந்தனைகளோடு நீ வாழ் என்று சொல்கிறார். அல் குர்ஆனை நாம் பார்க்கிற பொழுது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நாம் உங்களை சோதிக்கிறோம். இலைனா துர்ஜஊன், எங்கன்பால் நீங்கள் மீண்டு வர கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று இந்த உலகத்தில் பணக்கார சில நபர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு காலத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு எந்த விதமான பொருளாதாரமும் இல்லை, பசி பட்டணியால் என்னுடைய சகோதரிகள் மரணித்தார்கள், அவர்களுக்கு நோய் வந்தது, பார்ப்பதற்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் மரணித்தார்கள், என்னுடைய குடும்பம் எல்லாம் என்னை ஒதுக்கினார்கள். இது ஒரு சோதனை. அல்லாஹ் கெட்டதை கொடுத்து சோதித்தான். அதன் பின்னால் பொருளாதாரம் தேட ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்து கொடுத்து இப்போ பள்ளிக்கு தொலை போனாலும் அந்த சிந்தனை தான். நாளைக்கு செக்கு காசு போடணும், அவர கடைக்கு சாமான் போடுறதுக்குரிய காசை கொடுக்கணும். என்ன இபாதத் செய்ய நாம் போனாலும் நம்முடைய ஃபோன் மெசேஜ் வருகுது, கோல் வருகுது, வாங்க கடைக்கு ஆள் வந்திருக்கி. இபாதத் செய்ய முடியாதவாறு அல்லாஹு தஆலா நல்லதை கொடுத்தும் கூட சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயம். சோதனை என்பது கெட்டதில் மாத்திரம் கிடையாது, நலவிலும் கூட இருக்கிறது. எத்தனையோ பணக்காரர்கள் உம்ரா ஹஜ் செய்ய வேண்டும் என்று பல ஆசையோடு இருப்பார்கள். அந்த நேரம் வரக்குள்ள ஏதாவது ஒரு வருத்தம் அவங்களுக்கு வரும், அல்லது பெற்றோருக்கு வரும், அல்லது பிள்ளைகளுக்கு வரும். இப்படியோ எத்தனையோ வருடங்கள் சென்று அவர்களால் உம்ரா ஹஜ் செய்ய முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த பயணத்திலும் கூட, இந்த காலத்திலும் கூட எத்தனையோ பேர் ஏர்போர்ட் போய் திரும்பி வந்தவர்களும் இருக்கிறார்கள். வருகின்ற வழியிலே மரணித்தவர்களும் கூட இருக்கிறார்கள். இதுவும் கூட அல்லாஹ்வுடைய சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா,
உன்னை இபாதத் செய்வதன் பால் என்னை மாற்றி விடுவாயாக என்ற பிரார்த்தனைகளை அதிகமாக தொழுகையில, ருக்கூல, சுஜூதுல, அத்தஹியாத்துல, இதெல்லாம் சிறந்த நேரங்களாக இருக்கிறது. இந்த நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சோதனை என்பது எல்லோருக்குமே வரும். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி. முஃமின்களை அவங்கள் அப்படியோ நாங்கள் விட்டுவிட மாட்டோம். ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். அவர்களில் நல்லவர்களை கெட்டவர்களிலே இருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். எனவேதான் சோதனை என்பது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அது நல்லவர்களையும் பீடிக்கும், கெட்டவர்களையும் பீடிக்கும் என்பதை இந்த திருமறை வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் ஒருவருக்கு மரணம் மீதான பயம், அச்சம் வர வேண்டுமாக இருந்தால் நபிகளார் அதற்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் கபறுகளை மையவாடிக்கு போகிறது தடையாக இருந்தது. மையவாடிக்கு போகிறது ஆரம்ப காலங்கள், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் நபி அவர்கள் தடை செய்திருந்தார்கள். பின்னால் அனுமதி கொடுக்கிறார்கள். எவ்வாறு? குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா. உங்களுக்கு தடையாக இருந்தது, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? போய் கபர்களுக்கு போங்க. ஏன்? ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா. அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன்? கபரை நாம் பார்க்கிற பொழுது நானும் இந்த இடத்திற்கு வர வேண்டும், என்னை மண்ணினுள் வைத்து மூடி விடுவார்கள், இங்கே எந்த விதமான உறவுகளும் கிடையாது, மண்ணுக்குள் நான் மாத்திரம் இருந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் மரணித்த செய்திகளை நம்முடைய காதுகளுக்கு கேட்கிற பொழுது, பள்ளிவாசல்களிலே அறிவிப்பு செய்கிற பொழுது, நாளை எனக்கும் இப்படியான ஒரு மரணம் இருக்கிறது, என்னையும் பள்ளிவாசல்களிலே அறிவிப்பு செய்வார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த குளிப்பாட்டுதல், கபனிடுதல் போன்ற காரியங்களை எல்லாம் நாமும் பார்க்கிற பொழுது, அந்த வேலைகளிலே நாமும் ஈடுபடுகிற பொழுது எனக்கும் இப்படியான ஒரு நாள் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இப்படியான வழிவகைகள் எல்லாம் வைத்திருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். சில ஜனாசாக்களை அறிவிப்பு செய்கிறார்கள், சில ஜனாசாக்கள் அறிவிப்பு செய்ய மாட்டார்கள். அந்த ஜனாசாவை கண்டெடுக்கவும் மாட்டார்கள். கொஞ்ச காலம் போனதுக்கு பின்னால அவர்களே முடிவெடுப்பார்கள், இவர் மரணித்திருப்பார். இப்படியான ஒரு நிலைமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. எனவே மரணங்கள் எல்லாம் நல்ல மரணங்களாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மனிதன் என்ற வகையிலே அவன் தப்புக்கும் தவறுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய அமைப்பும் கூட அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர கண்ணால், கையால், காலால் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்வதற்கு ஏதுவான முறையிலே தான் இந்த உலகமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்த அந்த பாவங்களுக்கான பாவ மீட்சி தௌபாவை உரிய நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அழுது மன்றாட வேண்டும். யாரெல்லாம் தௌபாவை பிற்படுத்துகிறார்களோ, எப்படி? நான் இளம் வயதிலே இருக்கிறேன், எனக்கு இப்பான் வயது 20, 25 வயது, இன்னும் 40 வயசும் இருக்குது, 60ல் நாம் மரணிப்போம். நபிகளார் சொன்னார்கள், மபைன சித்தீன வ சபீன், என்னுடைய உம்மத் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று, அது வரைக்கும் என்னால் வாழ முடியும்.
அல்லது இறுதி காலத்திலே நான் ஹஜ்ஜிக்கு போனால் அன்று பிறந்த பாலகனை போல் நான் மாறிவிடுவேன் என்று யாரெல்லாம் தௌபாவை பிற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு எச்சரிக்கை செய்கிறது. அவர்களுக்கு கட்ட மரணம் வரும் என்று எச்சரிக்கை செய்கிறது. யாருக்காவது கட்ட மரணம் என்று ஆசையா? யாராவது கட்ட மரணம் வரும் என்ற ஆசையோடு இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. இந்த நாட்கள், இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்குரிய நாட்கள். ஹஜ்ஜிக்கு போறாக்களை போய் சந்திப்போம். என்ன நாம் அவற்றை சொல்லுவோம்? எங்களுக்கும் இப்படியான பாக்கியம் கிடைக்கணும், அந்த புனித இடங்களில் நான் மரணிக்கணும், அல்லது என்னுடைய மரணம் தொழுகையில் குர்ஆன் ஓதுகிற பொழுது நல்ல நேரங்களில் ஏற்படணும் என்று பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லி நாம் நல்ல மனிதர்களை கண்டா, ஹஜ்ஜி உம்ராக்கு போகிற மக்களை கண்டா சொல்லுகிறோம் அல்லவா? எனவே நாம் இந்த தௌபாவுடைய விடயத்திலே பொடுபோக்காக நடந்துவிடக்கூடாது. மனிதன் என்ற வகையிலே தப்புகள் செய்யலாம், தவறுகள் செய்யலாம். செய்த அந்த தவறுக்காக வேண்டி உடனடியாக அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தௌபாவை பிற்படுத்தினால் கெட்ட மரணம் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பாவங்கள் செஞ்சு அப்படி இருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. அல்லாஹ்விட பாவிக்கிற வார்த்தை என்ன? யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாவிகளே என்று விളിக்கவில்லை. நாம் அடுத்தால பார்த்து சிம்பிளாக சொல்லலாம், இவன் பாவி, அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் குலப்படிக்காரன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாதாரணமாக அடியார்னு சொல்லலை, என்னுடைய அடியார்களே என்று சொல்றான். என்னுடைய என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எந்த அன்புல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நிராசை அடைய வேண்டாம். நான் கொலை செஞ்சிருக்கிறேன், சாராயம் குடிச்சிருக்கிறேன், போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா என்று நீங்க என்ன செய்ய வேண்டாம்? யாருமே நிராசை அடைந்து விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட அன்புல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே நீங்க அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தால் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விழா எடுக்கக்கூடிய, ஒரு நிகழ்வு எடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தில் நாம் இருக்கிறோம். பிறந்த நாள் வந்தால் கேக்கு வெட்டுறோம், சந்தோஷம் ஒன்று நமக்கு வருகிறது. ஆனால் உண்மையில் நாம் என்ன செய்யணும்? கவலைப்படணும். ஏன்? நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டு செல்லுகிறது, மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வரவில்லை என்றால் உண்மையில் அவரை போல ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் இருந்து போகிறாங்க. ஒரு ஜனாசா ஒன்றை பார்த்துட்டு வாரத்துக்கு போகிறாங்க. அவருக்கு ஜனாசான்னா அதில் சக்கராத்துடைய ஒரு லெவலில் இருக்கிறார். போய் வீட்டுக்கு வராங்க, முகமெல்லாம் மாறி அவங்க என்ன அழகாக போனாங்களோ அந்த அழகு அவங்கள்ட்ட இருக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் வீட்டாக்கள் சொல்கிறாங்க, சாப்பிடுங்க என்று சொல்கிறாங்க. அதுக்கு இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க. அந்த மரணத்தை பார்த்துட்டு வந்ததில் இருந்து, அந்த சக்கராத்துடைய நிலைமையில் நான் அவரை கண்டு வந்ததில் இருந்து என்னால் இதெல்லாம் சாப்பிடவோ உண்ணவோ என்னால் முடியாமல் இருக்கிறது. நான் அமல்கள் செய்து இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு தான் என்னிடம் மேலோங்குகிறது என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான், தர்ஹும் யக்குலு வயதமத்தஉ, விடுங்க, அவங்க என்ன செய்யட்டும்? உண்ணட்டும், சுவண்டிகளை அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹுமுல் அமல், இன்னும் வாழணும், இன்னும் சேர்க்கணும் என்ற விடயம் அவர்களை பராக்காக்கி விட்டது. ஃபஸௌஃப யஅலமூன், பிறகு அவர்கள் இதனுடைய விபரீதங்களை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய மனுஷனுடைய உள்ளமும் கூட 2 விஷயத்தில் இளம் வாலிபனுடைய உள்ளத்தை போன்றதாக இருக்கும். ஒன்று ஹுப்பு துன்யா, உலகம் மீதான ஆசை. 2வதாக இன்னும் வாழ வேண்டும் என்ற உணர்வு. அது என்ன வயசாளியாக இருந்தாலும் இளம் ஆட்களுக்கு இருக்கிற சிந்தனையை போலதான் அவனுடைய உள்ளமும் இது 2ஓடும் தொடர்பு பட்டதாக இருக்கும் என்று சொல்கிறார். உண்மையில் என்னதான் வயதாளியாக இருந்தாலும், என்னதான் பொருளாதாரத்தில் அவர் பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னும் உலகம் மீதான ஆசை இருந்து கொண்டு தானே இருக்குது. இன்னும் சேர்க்கணும் என்ற ஆசை தானே இருக்குது. நான் இருந்துட்டேன், என் பிள்ளையும் அது மாறி இருக்கணும், என்னுடைய பேர பிள்ளையும் இது மாறி இருக்கணும் என்று இன்னும் சொத்துக்கள் தானே சேர்க்கிறார். இன்னும் இந்த உலகத்தில் நான் வாழணும், அனுபவிக்கணும், ஹைஃபையாக இருக்கணும் என்ற உணர்வு தான் அவரிடமும் இருக்கிறது என்றால் உண்மையில் கவலைப்பட வேண்டிய விடயம், வெட்கப்பட வேண்டிய விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் மீதான ஆசை, ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அது நெறிப்படுத்தப்பட வேண்டும், அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். மறுமை மீதான ஆர்வம், ஆசை இதைவிட கூடுதலாக இருக்குமாக இருந்தால் தான் நாம் சேர்த்த பொருளாதாரம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எனவேதான் என்னதான் இந்த உலகத்திலே நாம் படாரோகமாக வாழ்ந்தாலும் நமக்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மரணம் நல்ல மரணமாக அமைவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலாவது மரணம் அவனை வந்தடைந்தே தீரும். அந்த மரணங்கள் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். கெட்ட மரணங்கள் யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவேதான் நாம் தௌபாவிலே அதிகமாக ஈடுபட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் ஞாபகம் ஊட்டி, இப்பொழுது நாம் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நபிகளாருடைய வழிகாட்டல் எப்படி அமைந்திருக்கிறது என்ற விடயங்களை நாம் பார்க்கிற பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்காவது ஒரு முசீபத், ஒரு சோதனை அல்லது ஏதாவது ஒரு தீங்கு நிகழுமாக இருந்தால் அவர் கூற வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற பிரார்த்தனையை அவர் செய்து கொள்ள வேண்டும். அது யாராவது மரணித்தால் மாத்திரமல்ல, ஒன்று தொலைஞ்சு போயிற்று அல்லது காணாமல் போய்விட்டது அல்லது ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டு அப்படின்றாலும் கூட எல்லாமே முசீபத், எல்லாமே தீங்கு, எல்லாமே சோதனை. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஜுர்னி ஃபி முசீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைக்காக வேண்டி எனக்கு இன்னும் நீ கூலி தந்து விடுவாயாக. வ அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா, இதைவிட இன்னொரு பெஸ்ட்டை நல்லதை எனக்கு தா என்று சொல்லி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மாறாக அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹுடைய கலா கதிரின் அடிப்படையில் நடந்த விடயத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய கலா கதிரை மறுத்து எல்லாம் எனக்குத்தானா நடக்க வேண்டும், இந்த அல்லாஹுக்கு கண்ணில்லையா, அல்லாஹ் மீதான ஒரு கோப பார்வையை ஏற்படுத்துவது உண்மையான ஒரு அடியானுக்கு சிறந்ததாக இருக்காது என்ற பல ஹதீஸுகளை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதே போல தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் மேல் நோக்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ரூஹ் பிரிஞ்சால் அப்படியோ வானவர்கள் அப்படியோ இருப்பாங்க முன்னுக்கு கடைசி நேரத்தில்.
அந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டு வானத்தை நோக்கி செல்லுகிற பொழுது இவருடைய கண் பார்வை, அந்த ஜனாசாவுடைய கண் பார்வை வானத்தை நோக்கியதாக இருக்கும். அந்த கருத்தை இது மேலுக்கு போய் வெள்ள கூடுதலாக தெரியும் கண்ணில் இருக்கிற. இந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கண்ணை அவங்க என்ன செய்கிறாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணை சாடையாக கசக்கி கண்ணை மூடுறாங்க. நமக்கு தெரியும் அந்த உடம்புல இருக்கிற சூடு போயிட்டாம் இருந்தால் கண்ணை மூடிவிட முடியாது. கை நீட்டி இருந்தால் அதை நாம் என்ன செய்வோம், நெஞ்சில் வைப்போம். அதையெல்லாம் அல்லது சாதாரண ஒரு இருக்கை வைப்போம் நாம். அதே நேரம் ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒரு மையத்தாக இருந்தால் உடனடியாக நாம் அந்த வேலை ஒவ்வொரு உறுப்பும் என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த ஒரு சரியான லெவலில் இருக்காது. அந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம கையை காலை தேய்ச்சி நாம் என்ன செய்யணும், உரிய மாதிரி வச்சிடணும். நேரம் பிந்தினால் என்ன செய்ய முடியாது, ஒழுங்கான முறையிலே அந்த மையத்தை வைக்க முடியாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு வழிகாட்டலை என்ன செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். அதே போன்று அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கும் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவருடைய நலவுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்கிறார். ஏனென்றால் மலக்குமார்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது ஆமீன் சொல்லுகிறார்கள். அதே போன்று அந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரை சொல்லி நபிகளார் துஆ செய்கிறாங்க. எப்படி, அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா. நாம் என்ன செய்யலாம், நம்மளோட வாப்பா, நம்மளோட உம்மா, நம்மளோட பிள்ளைகள் அப்படி யாராவது மரணித்தால் அவர்களுடைய பேரை சொல்லி நம்ம என்ன செய்கிறது, இந்த மாதிரி துஆ செய்கிறது. வர்ஃபா தரஜதஹு, இறைவா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவாயாக. வஃபிர் லனா வலஹு, எங்களுக்கும் அவருக்கும் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரை நீ விசாலமாக்கி விடுவாயாக. வனவ்விர் லஹு பிஹா, அந்த கபரிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படியான பிரார்த்தனைகளை விடுத்து நாம் என்ன செய்கிறது, ஒப்பாரி வைப்பது, சத்தம் போட்டு அழுகுங்கிறது சராசரி மனிதனுக்கு வரும். அந்த அழுகை சராசரியான லெவலில் இருக்கணும். அது இல்லாமலுக்கு உடுப்பை பிச்சு பழைய காலங்கள் ஜாஹிலியா காலங்களை போல கன்னத்தில் அரைஞ்சி இந்த ஒப்பாரி வைக்கிறது என்பது பிழையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒப்பாரி வைப்பதன் மூலமாக அந்த ஜனாசா நோவினை செய்யப்படுகிறது என்ற விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று நம்முடைய சமூகங்களில் இருக்கிற சில பிழையான நடைமுறைகள் இருக்கிறது. என்ன, யாசின் ஓதுறது. மரணித்தவரை வைத்துவிட்டு அவரது என்ன செய்வாங்க, யாசின் ஓதுவார்கள். ஏன், என்ன காரணம், அவர் தான் மரணிச்சிட்டாரு, நம்ம ஓதுறது அவருக்கு கேட்குமா? அதே நேரம் நாம் என்ன செய்யலாம், நம்மளோட வாப்பாவை உம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு நாம் அவங்க ஓத முடியாத சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, நாம் ஓதுறத அவங்க காதால் கேட்பாங்கன்னால் அது பிரச்சனை இல்லை. மரணிப்பதற்கு முன்னால் இது நாம் எப்போ செய்கிறோம், மரணித்ததற்கு பின்னால் இதெல்லாம் பிழையான நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் வழிகாட்டாத விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனாசா தொழுகைக்கு பின்னால் நபிகளார் என்ன செய்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளேயே துஆ செய்யுங்க என்று தான் நபிகளார் சொல்லுகிறார். ஆனால் கூட்டாக இருந்து துஆ செய்வது, அதே போன்று இந்த கபர்களில் நாம் என்ன செய்கிறது, மரங்களை நட்டுறது, இது அனைத்துமே பிழையான வழிமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் என்று சொல்லி கத்தம் ஃபாத்திஹா என்று ஓதுவது, கூலிக்கு ஆட்களை அமர்த்தி அங்கே அவர்கள் ஒரு டீமாக வருவார்கள், குர்ஆன் கொண்டு வந்தவருக்கு நாம் என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். ஓதி முடிஞ்சிட்டு போகல நாம் என்ன செய்யணும், குர்ஆனை ஹயர் பண்ணி எடுக்கிறோம். குர்ஆனை ஓதுறதுக்கு ஆட்களை என்ன செய்கிறோம், சல்லி பே பண்ணி நாம் எடுக்கிறோம் என்றால் இதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லாத அம்சங்களாக இருக்கிறது, பிழையான வழிகாட்டல்களாக இருக்கிறது. நிறைய இடங்களிலே இதெல்லாம் தூர்ந்து போன விடயங்களாக இருக்கிறது. அது நம்முடைய பகுதியிலும் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாத்துக்கு விரோதமான செயற்பாடுகளாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நம்முடைய ஜனாசாக்களை எல்லாம் சிறந்த முறையிலே அவர்களை இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் கண்ணியமாக வாழ்ந்தார்களோ அதே போன்று மரணத்திற்கு பின்னாலும் நல்ல முறையிலே அவர்களை அடக்கி
அந்த ஜனாசாக்களிலே இருந்து பாடம் பெற்றவர்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையும் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையில் 20, 30, 40 வருடங்களை நாம் தாண்டி இருக்கலாம். ஆனால் இருக்கின்ற எச்ச சொச்ச வாழ்க்கையையும் சிறந்த முறையிலே நாம் கழித்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விருப்பமான முறையிலே வாழ்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நுழைவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.